Hello guys, this is Vignesh and I have started a YouTube channel Chota Banker அப்படிங்கிறதான் நேம். ஸோ இது எதுக்குன்னா இந்த சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே வந்து பேங்கிங் ரிலேட்டடாக, பேங்க் எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாக, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் டு கிராக் த பேங்க் எக்ஸாம் இந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ டெய்லியுமே நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறேன். It's not like teaching, even I'm also learning, so we can consider this as I'm sharing what I'm learning each and every day. So daily me or videos will start with banking na enna, bank na enna, and regarding IBBS அதை பற்றி பார்க்கலாம். அண்ட் தென் ஸ்லோலி கொஞ்சம் கொஞ்சமாக சிலபஸ் கவர் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். ரீசனிங், ஆப்டிடியூட், பேங்கிங் அவேர்னஸ், நியூஸ், கரண்ட் அஃபேர்ஸ், இது எல்லாமே வந்து இந்த வீடியோஸில் கவர் பண்ண போகிறோம். ஐ மீன் நாட் இன் திஸ் வீடியோ என்டையர்லி, கிராஜுவலாக ஒரு வீடியோஸ் போஸ்ட் பண்ணி அதெல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். ஸோ எனக்கு என்ன தெரியுதோ அதை நான் ஷேர் பண்ணுறேன். எப்படி எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு தெரியறது அப்படிங்க எனக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் we can share our thoughts and we can learn together. So those who are have a thought of going for this banking career, so even I am a learner, this is my day one, so you can join with me and we can learn together. ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்லேருந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேங்க் அப்படின்னா என்ன அப்படின்னு. ஸோ பேங்க் இஸ் அ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் which accept the deposit from the public and it lends money. ஸோ இது நீங்கள் நார்மலாக கூகுளில் போட்டாலே ஃபஸ்ட் இது தான் வரும். ஸோ இதை சிம்பிளாக எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னா, ஒரு பர்சனுக்கும் இன்னொரு பர்சனுக்கும் அல்லது ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கும் இன்னொரு செட் ஆஃப் பீப்புளுக்கும் ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஆக்ட் பண்ணுறது தான் பேங்க். அண்ட் ஆல்சோ இட் கனெக்ட்ஸ் வித் த a bridge between a government and public. கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுற ஸ்கீம்ஸ் எல்லாமே ப்ராப்பராக நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறதும் பேங்க் தான். அண்ட் தென் இட் கிரியேட்ஸ் அ கேஷ் ஃப்ளோ. ஸோ ஒரு இடத்துல சர்ப்ளஸாக இருக்கும் மணி, இன்னொரு இடத்துல வந்து டெஃபிசிட்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்க மணி, ஒரு இடத்துல லெஃப்ட் சைடில் இருக்க மணியை ஒரு டெபாசிட்டாக அக்செப்ட் பண்ணிவிட்டு தோஸ் ஹூ ஆர் நீடட் அந்த இடத்துக்கு லோன்ஸ் மூலிமா கேஷ் ஃப்ளோவை க்ரியேட் பண்ணும். ஸோ தட் எப்பயுமே வந்து எல்லாருக்குமே மணி கேஷ் ஃப்ளோ ப்ராப்பராக நடக்கிற மாதிரி இது வந்து வச்சுக்கும். பேங்க்கோட ப்ராஃபிட் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம்னா, இந்த மணியை இது வந்து தோஸ் ஹூ ஆர் நீடட் அவங்களுக்கெலாம் வந்து லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுனால அவங்கக்கிட்டேருந்து அக்செப்ட் பண்ணுற சார்ஜ் பண்ண இன்ட்ரெஸ்ட், ஸோ இதெல்லாம் தான் சார்ஜஸ், இதெல்லாம் தான் வந்து ப்ராஃபிட் ஃபார் பேங்க். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, regarding IBPS. What is IBPS? Institute of Banking and Personal Selection. ஸோ இது எப்படி சொல்லலாம்னா, இட்ஸ் லைக் அ அட்டானமஸ் பாடின்னு சொல்லலாம், ஒரு ரெகுலேட்டரி பாடி அப்படின்னு சொல்லலாம். ஆர்எல்ஸ் வி கேன் நார்மலாக ஜென்ரலாக கமிட்டி அப்படின்னும் சொல்லலாம். ஸோ என்னென்னா, பேங்க்கில் இருக்கிற எல்லா ஜாப்ஸுமே ரெக்ரூட் பண்ணுறது அந்தந்த பேங்க்ஸ் ரெக்ரூட் பண்ணாது. ஸோ இந்த கமிட்டி தான் இயர்லி ஒன்ஸ் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணி, இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணி, ஸோ இந்த கமிட்டி தான் ரெக்ரூட் பண்ணும். ஸோ இதில் 3 கேட்டகரிஸாக இருக்குது. ஐ ஹோப் உங்களுக்கு ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் 3 கேட்டகரிஸில் ஃபர்ஸ்ட்டு IBBS அண்ட் SBI அண்ட் RRB. ஸோ IBBS கிளர்க் அண்ட் PO அப்படின்னு சொல்லுவாங்க.
பிஓ அப்படிங்கிறது அசிஸ்டன்ட் மேனேஜருக்கான போஸ்டிங். அண்ட் கிளர்க் அப்படிங்கிறது டெல்லர், கேஷியர் அண்ட் அவங்க லெவலில் இருக்கிற எல்லா உங்களுக்கு லைக் இஃப் யூ வாண்ட் டு கெட் சம் ஹெல்ப் அப்படின்னா அங்கே போய் நீங்கள் யாரோ ஒருத்தர்கிட்ட பேசுகிறீங்க இல்லையா, ஐ மீன் கேபின்னு தனியாக இல்லாமல் அங்கே ஜென்ரலாக உட்காந்துட்ருக்க அந்த ஆஃபீஸர்ஸ்க்கு வர போஸ்டிங் தான் வந்து கிளரிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே இது தான் பொருந்தும். எஸ்பிஐ அப்படின்னா பர்டிகுலர்லி எஸ்பிஐ பேங்க்குக்காக பிஓ அண்ட் கிளரிக்கல் போஸ்ட் ரெண்டுமே வந்து இருக்குது. அண்ட் தென் எஸ்பிஐக்கு தனியாக இருக்குது. அண்ட் தென் ஐபிபிஎஸ் அப்படிங்கிறதுல ஐ ஹோப் உங்களுக்கு இப்போது லிஸ்ட் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து யூகோ பேங்க் இருக்குது, பேங்க் ஆஃப் பரோடா, இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அண்ட் கனரா பேங்க், இந்த மாதிரி எல்லா ப்ரைவேட் கம் பப்ளிக் லிமிடெட் பேங்க்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து எந்த கேட்டகரியில் வரும் அப்படின்னா ஐபிபிஎஸ் பிஓ அண்ட் ஐபிபிஎஸ் கிளர்க்கில் வரும். அண்ட் தென் ஆர்ஆர்பினா ரீஜனல் அண்ட் ரூரல் பேங்க்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் லைக் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வந்து இந்த கமிட்டி வந்து செப்பரேட்டாக எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணோம். ஸோ இஃப் யூ ஆர் ரைட்டிங் ஃப்ரம் தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் இருக்க அந்த ஒரு பர்டிகுலர் பேங்க்குக்கு மட்டும்தான் வந்து எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. தட் இஸ் கால்ட் தமிழ்நாடு கிராம பேங்க் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் பேங்க்குக்கான ரெக்ரூட்மெண்ட் நடக்கிறது தான் ஆர்ஆர்பி. ஸோ இஃப் யூ ஆர் ரைட்டிங் ஃப்ரம் தெலுங்கானா, இஃப் யூ ஆர் ரைட்டிங் ஃப்ரம் கர்நாடகா அப்படின்னா அங்கே கர்நாடகாவில் இருக்க ஆர்ஆர்பி ரீஜனல் ரூரல் பேங்க்குக்கு தனியாக அவங்க செப்பரேட்டாக பண்ணுவாங்க. பட் இதுதான் ஜென்ரல். ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட கோல் என்ன அப்படின்னு பார்த்தா, நான் பர்சனலாக என்னோடய கோல்னு நான் செட் பண்ணியிருக்கிறது ஐபிபிஎஸ் கிளர்க் ஆர் ஆர்ஆர்பி கிளர்க். ஸோ இது ரெண்டில் தான் நான் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். அண்ட் தென் அலாங் வித் தட் நான் மற்ற ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்தாலுமே நான் சொல்கிறேன். அண்ட் தென் நீங்கள் ஏதாவது இருந்தாலும் சொல்லலாம். அண்ட் மற்ற பிஓக்கான சிலபஸ் இதெல்லாமுமே கூட பார்க்கலாம். பட் ஃபோக்கஸ்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஐபிபிஎஸ் கிளர்க் ஆர் ஆர்ஆர்பி கிளர்க், இந்த ரெண்டுக்குமே ஜென்ரலாக சிலபஸ் எல்லாமே சேம் தான். அதோட எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், ஈஸியாக இருக்கும், அந்த லெவல் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் ஆகுமே தவிர சிலபஸ்னு பார்த்தா இங்கிலீஷ், ரீசனிங், ஆப்டிடியூட், பேங்கிங் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ், இதெல்லாமே தான் வந்து கம்ப்யூட்டர் அவேர்னஸ், இதெல்லாமே தான் வந்து காமனாக எல்லா எக்ஸாமுக்குமே வந்து சிலபஸ் இது தான். ஸோ இஃப் யூ ஆர் ரைட்டிங் ஃபார் எஸ்பிஐ பிஓ, இதுதான் எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் சேம் சிலபஸ் தான். கிரிட்டிகாலிட்டி, கொஷின்ஸோட கிரிட்டிகாலிட்டி மட்டும்தான் டிஃபர் ஆகும். ஸோ கொஞ்சம் மீடியமாக இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே வந்து ஐபிபிஎஸ்சில் வரலாம். அண்ட் ஆர்ஆர்பி கிளர்க் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஓகே ஓரளவுக்கு சிம்பிளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இன்றைக்கி இதெல்லாம் பார்த்தோம் பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாளையிலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் இதில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஒரு டாபிக் நான் வந்து ஃபஸ்ட் லேர்ன் பண்ணிவிட்டு நான் என்ன லேர்ன் பண்ணேன் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ தட் ஒரு கொஷின் அப்படின்னா என்ன, அந்த டாபிக் எடுத்தோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் இல்லை வந்து சிலாகிசம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத கான்செப்டை சொல்லிவிட்டு அது பேஸ் பண்ணி 1 or 2 சம்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ டெய்லி இதுதான் நம்மளோட டாஸ்க், என்னோட டாஸ்க். ஸோ தேங்க்ஸ் ஃபார் விசிட்டிங் மை சேனல். பாய்.